வணக்கங்க. கடவுளோட அனுகிரகத்தால் நான் நல்லா இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக நினைக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 40 முதல் 80% மக்கள் மன உளைச்சல்லையும் மன அழுத்தத்தினாலேயும் இருக்காங்க. ஏன்னா எதிர்காலத்தை குறித்ததான பயம்தாங்க. இந்த பயம் எங்கே லீட் பண்ணுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளான விரிசல்கள், குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷமின்மை, நிம்மதியே கெட்டு போயிடுது குடும்பத்தில். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பணம் தாங்க. 20 முதல் 70% பிரச்சனைகள் பணம் தேவைங்கிற பிரச்சனை சால்வ் ஆச்சுனாலே தீர்ந்துடுன்னு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பணத்துக்கு நாம் எதை சார்ந்து இருக்கோம்? 70% மேற்பட்ட மக்கள் ஒரு வேலையை தான் சார்ந்து இருக்கும். ஆனால் அந்த வேலையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கும் வேக்கன்சிஸ் இல்லை, நமக்கு வேலை தேடுறதுக்கு டைம் சரியாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குதான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸாக போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். படித்ததுக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கலையே, பிடிச்ச வேலையாவது கிடைக்கும்னு ட்ரை பண்ணால் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு. சரி, பிடிச்ச வேலை தான் கிடைக்கல, கிடைச்ச வேலையில் ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்காவது இன்கம் வருதான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வேறு ஏதாவது ட்ரஸ்டபிள் பிஸ்னஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சர்ச் பண்ணால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல. ரீசன் என்னென்னா ஹெவி காம்படிஷன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ். இதனால் பல ரிஸ்கில் லாக் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னு பார்த்தா கடன் பிரச்சனையில் கொண்டு போய் சேர்த்துடுது. நம்மில் பல பேர் கடன்ங்கிற கடலில் மூழ்கிட்டு இருக்கோம். கடன்ங்கிற சுமையை வாழ்நாள் முழுவதும் சுமந்துட்டு இருக்கணும். எதுக்குன்னு அப்படின்னா, விலைவாசிகளும் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதா? இல்லை. நமக்கு அன்றாட செலவுக்கே நம்ம வருமானம் பத்தலை, அப்புறம் எப்படி கடன்களை அடைக்கிறது? ஒன்ஸ் கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா லைஃப் லாங் கடன்காரனாக வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தான். இதனால் நம்ம குடும்பத்தின் சந்தோஷம் கெடுது, நல்ல தரமான வாழ்க்கையை நம்ம ஃபேமிலிக்கு தர முடியாமல் போயிடுது, நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்க முடியல. இது மட்டும் இல்லைங்க, கூடவே நம்ம கனவுகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஷோகேஸில் வச்சுட்டோம். வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க, பிழைப்பு நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் இருக்கான்னு தேடினா இப்போது வரைக்கும் எந்த வழியும் கிடைக்கல. ஆனால் ஒரு குட் நியூஸ், இப்போ நமக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. நம்ம கடன் பிரச்சனையில் இருந்து வெளியில் வர்றதுக்கும், நம்ம கனவுகள் மெய்ப்படவும், நம்ம ஃபேமிலியை ஹாப்பியாக ரன் பண்ணுறதுக்கும் ரியல் கீ ஆஃப் சக்ஸஸ், வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சிஸ்டம் தான் டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷ்னல். இது 100% டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது மனிதர்களின் தலையீடு இன்றி இயங்கக்கூடியது. இது ஒரு கம்பெனியும் கிடையாது, ஏன்னா இது பிளாட்ஃபார்ம். இதை க்ரியேட் பண்ணவங்க கூட இதை உரிமை கொண்டாட முடியாது. தேர்ட், இது ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இயங்கக்கூடியது. இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஓனர் அந்தஸ்து கிடைக்கும். நம்ம செஞ்ச வேலைக்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிஸ்டம்க்கு பேர் யூனிக் ரிவைவல் சிஸ்டம், அதாவது தனித்துவமான மறுமலர்ச்சி திட்டம். டிஜிட்டல் அசெட்ஸ் அக்குமுலேஷன் பிளான். நம்ம வாழ்க்கையில் டிஜிட்டல் அசெட்ஸை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய இடம் தான் டிரான்ஸ்போர்ட். இது எதில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் ஃபங்க்ஷன் ஆகுது. டிவிஎம்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. உண்மையிலேயே கம்யூனிட்டி பேஸ்டு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். டிரான்ஸ்போர்ட் என்பதை 2 விதமாக பார்க்கலாம். டிரான்ஸ்களை ஸ்போர்ட்டிவாக சம்பாதிக்கலாம். ரெண்டாவது, டிரான்ஸ் வந்து சேரும் இடம், லைக் கப்பலுக்கு துறைமுகம், ஃப்ளைட்ஸ்க்கு ஏர்போர்ட் மாதிரி. ட்ரான் கிரிப்டோ கரன்சியை சம்பாதிக்கக்கூடிய இடம். இங்கே இன்கம் மட்டும் இல்லை, 3 விதமான கோர்ஸை ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட் ஒன், டெக்னாலஜி. கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின் எப்படி செயல்படுது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட், மைண்ட் மாஸ்ட்ரி. அண்ட் தேர்ட், மணி சைக்காலஜி. இந்த சிஸ்டமில் இணைகிறதுக்கும் இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் நம்ம வேலெட்டில் 200 + 40 ட்ரான் ஆட் பண்ணாலே போதும். 200 ட்ரான் சிஸ்டமில் ஜாயின் ஆகிறதுக்கு அண்ட் 40 ட்ரான் கேஸ் ஃபீ, அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபீ. ஐடி ஆக்டிவேஷன் சொன்னதும் நம்ம பல பேருக்கு வர டவுட்ஸ், இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக, பைனரியாக, சன்ஃப்ளவரா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். ரீசன் என்னென்னா, நம்ம பல பேர் கடந்த 20 முதல் 25 வருஷங்களாக
அந்த மாதிரி இறங்கி நம்ம கையை சுட்டுக்கிட்டது தான் மிச்சம். போட்ட பணத்தை இன்னும் எடுக்காதவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் இங்கே கிடையாது. அதனால் இங்கே லாஸும் கிடையாது, இன்கம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு உத்தரவாதத்தோடு சொன்னால் காரணம் ஏதாவது இருக்கணும்ல. இது வரைக்கும் வேறு ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் ஒரு வெப்சைட் பேஸ் பண்ணி நம்ம ரெஃபரல் லிங்க் வச்சு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் பிளாக் செயின் சிஸ்டமில் அதுவும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்குள்ளேயே போயிட்டு நம்ம ஐடி இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது 100% சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் 100% டீசென்ட்ரலைஸ்ட். இங்கே எம்டியும் கிடையாது, கிரியேட்டர்னு ஒருத்தரும் உரிமை கொண்டாட முடியாது. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை ரெஃபரல் இன்கம். எல்லா ஃபீல்டுலேயும் ரெஃபரல் இன்கம் 5% to 10% மேக்ஸிமம் தருவாங்க. ஆனால் இங்கே 100% ரெஃபரல் இன்கம் உடனேயே ரிசீவ் ஆகும். முக்கியமான விஷயங்க. அண்ட் 200 வேலெட்டில் ஆட் பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே வரும். ஒரே ஒரு நபர் ரெஃபர் பண்ண உடனேயே அந்த 200 ட்ரான் அப்படியே நமக்கு இன்கமாக வந்துடுது. இங்கே எல்லா விதமான இன்கமும் 100% பே அவுட்ஸ் தான். ஸோ ஷேர் பே அவுட்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே இதில் அதிகபட்சமாக டைரெக்டில் 20 பேர் வரைக்கும் ரெஃபர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேர் எடுத்துக்கோமே. 10 பேர் இணையிறதால வரக்கூடிய இன்கம் டைரெக்டாக நமக்கே வந்தால் சந்தோஷப்படுவோம். ஆனால் அங்கே டீம் வளராது, டைரக்ட் மார்க்கெட்டிங் மாதிரி போயிடும். ஒரு அருமையான சிஸ்டம் ஃபாலோ ஆகுதுங்க. 80:20 ரேஷியோ. நீங்கள் டீம் ரெஃபர் பண்ணுறீங்க, 80%, அதாவது 8 நபரின் 200 × 8 = 2800 ட்ரான் உங்களுக்கு வந்துடும். பேலன்ஸ் 20%, அதாவது 2 நபரின் 200 × 2 = 400 ட்ரான் உங்கள் ஸ்பான்சருக்கு போயிடும். நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து டீமை சப்போர்ட் பண்ணி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம டைரக்டர் ஸ்பான்சருக்கு அவங்களுக்கு 20% தரலாமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் கிளியராக லிசன் பண்ணுங்கள். நம்ம டைரக்டில் ஜாயின் ஆகிற 1 முதல் 10 நபரில் 2வது மற்றும் 4வது நபரின் 200 ட்ரான் டைரெக்டாக அப்ளைனுக்கு இன்கம் ஆகிடும். மீதமுள்ள 8 நபரின் ட்ரான் டைரெக்டாக நமக்கே வந்துடும். இந்த ப்ராசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நடக்குது. இது தான் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். 2வது டீம் பில்டிங் இன்கம். இதில் பார்ஷியலி இன்கம். எக்ஸாம்பிளுக்கு 5 டைரக்ட் மட்டும் எடுத்துக்கலாமே. 100 ட்ரான் மொத்தமாக 600 ட்ரான் நமக்கு இன்கமாக வந்துடுச்சு. பேலன்ஸ் 2 நபரின் 400 ட்ரான் நம்ம ஸ்பான்சருக்கு இன்கமாக போயிடும். இப்போ இந்த 5 நபர்களுக்கும் டீம் சப்போர்ட் பண்ணும்போது இதில் 3 பேருக்கு 2 + 2 + 2 = 6, அதாவது 6 நபர்கள் டைரக்ட் ரெஃபரலாக வருவாங்க. ஸோ 6 பேரின் 1200 ட்ரான் 2வது லெவல் இன்கமாக கிடைக்கும். அதே போல் அடுத்த லெவல் டெவலப் பண்ணும்போது 9 பேரோட 1800 ட்ரான் நம்மளுக்கு இன்கமாக கிடைக்கும். அப்புறம் 4th லெவல் 22 பேர் 4400 ட்ரான். 5th லெவல் 61 பேர் 12200 ட்ரான். 6th லெவல் 181 பேர் 36200 ட்ரான். இப்படி 6 லெவலுக்கு டீம் சப்போர்ட் பண்ணாலே 56400 ட்ரான் இன்கமாக நமக்கு கிடைக்கும், அதுவும் உடனேயே. ஓகே, 3வது வருமானம் அப்கிரேட் இன்கம். நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து 61 நாள் கழித்து தான் ஃபஸ்ட் அப்கிரேடுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் உங்கள் டைரெக்டில் மினிமம் 5 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, செகண்ட் அப்கிரேடும் இருக்குங்க. அது எப்போ பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ண டேட்டில் இருந்து 61 டேஸ்க்கு அப்புறம் நம்ம செகண்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தம் 10 டைரக்ட் இருந்தாலே போதுமானது. இதனால் என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி 61 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 5 பேர் டைரெக்டாக ரெஃபர் பண்ணிட்டீங்க, டீம் டெவலப் ஆகிட்டு இருக்குது, ஃபஸ்ட்டு அப்கிரேடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம டீமில் 6th லெவல் வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டோட்டலாக 282 பேர் நமக்கு டைரெக்டாக வந்திருப்பாங்க. நம்ம அப்கிரேட் பண்ண மாதிரியே 61 டேஸ் ஆஃப்டர் இவங்களும் அப்கிரேட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த 282 பேர் மூலமாக 1000 ட்ரான், அதாவது 100% பே அவுட்ஸ் அப்படிங்கிறதால 282 × 1000 = 282 ட்ரான் நமக்கு அப்படியே டைரெக்டாக வேலெட்டில் இன்கமாக வந்துடும். ப்ராப்பராக ஜென்யூனாக டீமை டெவலப் பண்ணும்போது அடுத்த 61வது நாள் கிராஸ் ஆனதும் 4th இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது எக்ஸ்டென்ஷன் இன்கம், பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. 200 ஆகட்டும், 1000 ட்ரான் ஆகட்டும், 2000 ட்ரான் ஆகட்டும், எந்தெந்த டேட்டில் உங்கள் கான்ட்ராக்ட் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் 122 டேஸ் ஒன்ஸ் ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ரினிவல் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரினிவல் பண்ணுற மாதிரியே டீமில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ரினிவல் பண்ணுவாங்க. அகெயின் இன்கம் ரொட்டேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 4 months ஒன்ஸ் ஒரு நபர் மூலமாகவே 56400 ட்ரான் 120 டேஸில், அதாவது 122 நாளுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு இன்கமாக வந்துகிட்டே இருக்கும்.
சரி ஓகே, இதெல்லாம் ஓரளவுக்கு புரியுது, எனக்கு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வாரமும் மினிமம் 2 பேர் ரெஃபர் பண்ண போகிறீங்க. கூடவே நீங்கள் கற்றுக்கொண்டதை அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க போகிறீங்க. ஜஸ்ட்டு 10 வீக்ஸில் 923 மெம்பர்ஸ் டைரெக்டாக டீமில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்ளைனுக்கு லெஸ் பண்ணி 923 பேர். டோட்டல் அக்குமுலேட் இன்கமாக 1,84,200 ட்ரான். இதே பிளானை நீங்கள் 10 மந்த்தில் பண்ணாலும் 1,84,200 ட்ரான் அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட் இல்லைங்க. ஒரே ஒரு தடவை 200 ட்ரான் ஆக்டிவேட் பண்ணுறோம். டீம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டதை கற்றுக் கொடுத்து டீமை டெவலப் பண்ணுறோம். ஆஃப்டர் 61 டேஸ் ஒரே ஒரு தடவை 1000 ட்ரான் அப்கிரேட் பண்ணுறோம். ஆஃப்டர் 61 டேஸ் ஒரே ஒரு தடவை 5000 ட்ரான் அப்கிரேட் பண்ணுறோம். ஆஃப்டர் 199 டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன்ட்டு ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் தொடர் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வேலெட்டில் வரக்கூடிய ட்ரான் எந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணி என்கேஷ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர தயாரானதால் இந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு. உங்கள் அனைவரையும் இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்கு வெல்கம் பண்ணுறேன். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க டெய்லி நடக்கிற ஆன்லைன் மீட்டிங் கலந்துக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி ஜான் கென்னடி டீமானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களின் முயற்சிகள் வெற்றிகளை ருசிக்க வாழ்த்துக்கள்.